ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் எடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கடுகு, கடலைப்பயிறு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கக்குள்ளே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த மீன் கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 1/4 கப் தேங்காய், ஒரு 4 பாதாமை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ இதில் நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்க வெங்காய பகோடாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஃபைனலாக குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பகோடா குருமா ரெடி ஆயாச்சு. இந்த டேஸ்டியான ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.